வரலையா இருக்கு? பிரேம்லாம் வரலையா? நேற்று வந்தார்ல? நான் உங்கள் டீமுக்கு ஆடிக்கும் உங்களுக்கு. எஸ்கே நம்ம அப்பார்ட்மெண்ட் தான். அப்படியா? ஏடபிள்யூ சொல்லி எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் டீமில்? ஒரு 2 3 4 5 பேர். அடப்பாங்களா? எந்த டவர்? சீலியா? ஒரே டீம் பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்ம நிறையா பேர் இருக்காங்க ஏடபிள்யூ சொல்ல. ஆமாம்மா, நிறையா இருக்காங்க. செம்ம டீம் பண்ணலாம் ஏடபிள்யூ சொல்லி. யார் எஸ்கே? நீங்கள்? எஸ்கே நானும் மணியை நாங்கள் வேறு எப்படி கொடுத்துட்டு காட்டலாம். ஓ, அவரும் அங்கே வந்துட்டாரா? ஆமாம், அவர் இந்த அப்பார்ட்மெண்ட்டு? அவர் சி தான். அவர் ஒரே அப்பார்ட்மெண்ட் எல்லாம் நீங்களே ரெஃபர் பண்ணிடுறீங்க. எல்லாம் 2 பேரும் வரல. ஓகே ஓகே. அப்போ இதுவும் ஏடபிள்யூசி, நம்ம ஏடபிள்யூசி ஓட்டி நான் ராமு ஹேமந்த் அவங்க ஒரு டீம் வச்சுருக்கோம். கிரிக் லைன்ஸ்னு. அதில் ராஜேஷ். ஷாட்னா பார்த்து பார்த்து செம்ம இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. காற்று எப்போதான் அடிக்கும். நீங்கள் காற்று. ஆமாம். ஏடபிள்யூ வந்து எவ்வளோ நாளைக்கு? 2 years. எவ்வளோ ரெண்ட்டு கொடுக்குறீங்க? எங்கள் 2 பேசிக்கு 21 வந்துருக்கு. 21ஆ? 2 பேசிக் சின்னதா பெருசா? 21ஆ? பரவாயில்லைங்க. இப்போ 30 ஆயிடுச்சா? ஆமாம், இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் சொல்லுவாங்க. கொள்ள அடிக்கிறாங்க. அநியாயம் பண்ணுறாங்க. ஆமாம், 30 டூ மச்சுங்க. 30. ஐயோ, இந்த ரினியூவல் வரப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் சொல்லுவாங்க. அடப்பா, அதுக்கு 30 ஆக்குவாங்களா? அது டூ மச் இல்லை. 6% தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இஷ்டத்துக்கு பண்ணுவாங்களா? ரொம்ப பண்ணுறாங்க. இல்லை, அதுவே 6% வெளில இருந்து பார்க்க கம்மியாக தெரியுது. ஆனால் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே 2000 ரூபா அப்படின்றப்போ அதிகம் தான். எங்கேயாவது அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிருக்கு. ஆமாம், அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கலாம். ஆமாம், நிறையா அப்பார்ட்மெண்ட் இருக்கு. பேரா பாய். நான் எஸ்கே ஓப்பனிங்கா? எஸ்கேக்கு என்ன பண்ணியா ஓப்பனிங்கா? எஸ்கே போக மாட்டாங்க ஓப்பனிங்க. அவன் இங்கே இப்போ ஓப்பனிங். நேற்று விளாட்ன டீம் கூட இதுதான். நேற்று விளாண்டிங்களே? ஆமாம் ஆமாம். அந்த டீம் ஃபுல்லாக ஏடபிள்யூ சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அவங்க ஏடபிள்யூ வந்து இப்போ பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க. இந்த பிளாஸா அந்த டீம் அது. ஓ மை காட், funny. நீங்கள் டாஸ் ஜெயிச்சிங்களா?
ஐ
எண்ணத்தையும் அழிச்சிருவாங்க. வானே சொல்ல முடியாது. நல்லா இருக்கு எஸ்கே இன்டர் நல்லா இருக்குடா பாய்ஸ். வால் மச்சி.
இருக்கு ப்ரோ அது ஃபுல்லாக இருக்கு ஆமாம் பாட்டில் எல்லாமே இருக்கு ரெண்டு பிளாட் ஆமாம் எல்லாம் ஆமாம் ப்ரோ கடை இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு போடும்போது உங்க பேர் போட்டுருந்தது அன்புன்னு இல்லை அடுத்த வாரம் சாம்ல இல்ல சார் சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அந்த இடத்துல ஆனா நீங்க சாட்டர்டேவான்னு தெரியலன்னாரு வாடா பாப்பா பாய் பேக் இருக்கு ரெண்டு எடுத்துறீங்களா அத ரெண்டு கிட்ட எடுத்துறீங்களா ஏன் நீ மாத்திட்டு வா அந்த பேக் என்கிட்ட கொடு ஓகே இந்த பேக் இருனே வையரா என்ன வைக்கிறது ஒண்ணுமே இல்லடா அதுக்குள்ள வந்து எவ்வளவு போடுறது இந்த பாட்டில் மட்டும் ஒரு டீச்சர் ஒரு சட்டை எடுக்கணும்ல சொல்லிட்டு தான் வந்தேன் லைவ் போதா ஹலோ ஹலோ இந்த பொங்கலாம் வந்துட்டு போலாம் இங்க அங்க பாக்குற புறா ஜூஸ் இருக்கிறதே கொஞ்சம் தான் ஜூஸ் ஆயிடா என்ன பிரியாணி வாங்கி தரவா ஏய் இன்னும் கொஞ்சம் தாடா Catch it.
போனா ஒன்றும் தெரியல. நம்ம பார்த்துக்கலாம். நம்மகிட்ட பொன்னியின் செல்வன் இருக்கு. நம்மளும் லீக் பிளேயர் தான். ஃபார்னர் லீக் பிளேயர். நம்மகிட்ட பொன்னியின் செல்வன் இருக்காரு. எஸ். கேட்ச் கேட்ச் கேட்ச். ஏ ஆடா போடா. பாம். ஆல்மோஸ்ட் புடிச்சடா. புடிச்சிட்டு விளையாட்டா விடுற. கண்ணாடி போடுங்கடா. இது காகல்ஸ் போடணும். நீங்கள் இருக்காங்க, நீங்கள் இருந்தால் கேட்ச் பிடிச்சிருப்பீங்க. ஏய் கரடி வேணுமாடா? காகல்ஸ் அவனும் கண்ணாடி போட்டிருக்கான். இவன் போட முடியாது காகல்ஸ், அவனுக்கு கண்ணாடி. டென்னி அங்கே அடிச்சிட்டு வருங்க பாலா இடத்துல. டென்னி பிடிப்பான். மாம்ஸ் மாம்ஸ் என்ன மாம்சே டென்னி வேணா பாலா ஒரு ஓவர் கொடு. ஒரு ஓவர். ஏய் என்ன கேட்சிங் ரொம்ப புவரா இருக்கு.
ஜி அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துட்டேன். நல்லா கொடுத்துடலாம். கொடுக்கலாமா இப்போவே? உள்ள போங்க. Sunil bhai, 40 runs more. அப்பா என்னடா செகண்ட்னா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன ஓப்பன் ஆர்ட் ஓப்பனா? சரி 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 இன்னும் 4 ஓவர் இருக்கு. அவர் வெளியே தானே கேட்டு சொல்கிறேன். உள்ள ஃபீலிங் கீப்பிங் இருக்கிறாரு. எது சரி யாரா இருக்கீங்க? நான் ரெடி பண்ணுறேன். முடிவு மேட்ச் நான் கேட்டு Come on, Machi.
லாஸ்ட் 2 போடா. சரி இதில் வேறு யார் இருக்கிறா போகுது? கொஞ்சம் ஸ்பின்னை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்பின்னு போட நல்லா அடிக்கிறாங்க. ஃபாஸ்ட்டு போட சொல்லுங்கள். டிகே ஃபாஸ்ட்டாக தானே போடுறான். எங்கே டயர்டாகி போய் போட்டு இல்லை வேறு ரெஸ்ட் வேறு எடுத்துது 4 ஓவர். அதெல்லாம் விட இது நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப முக்கியமான என்ன சிரிக்கிற நீ? அதான் இவர் இருக்கிறானே ஆர்சியில் ஒரு செய்ய நடக்கல. அவங்க ஆட்லேயே பந்து போடாமல் அவன் அடிச்சது எல்லாமே அதுதான் சொல்கிறேன் நான். பேட்ஸ்மேன் பீட் பண்ணி போடணும்ல. உனக்கு எவ்வளோ வரும்? எவ்வளோ அடிச்சு 11 175. இப்போ 82 வச்சிட்டாப்பா. 27 பால்ஸ். சரி நமக்கு நல்ல டீம் சொல்லுவீங்க. ஆனால் அவனுக்கு பருப்பில் அவன் சாரி ஃபஸ்ட் ஆஃப் 10 ஓவர் நல்லா போட்டிங்க. நல்லா அடிக்கவே இல்லையா? ஏய் ஃபுல் டாஸ்ரா டி. போதும் டோர்னமெண்ட் வெளியா நல்லா இருந்ததுப்பா 10 ஓவர். அதுவும் 11 ஓவருக்கு 79. அதில் 10 ஓவருக்கு 69 முன்னே ஒரு 6 4 தான் 79 ஆயிடுச்சு. அது வரையும் கேமுக்கு நம்ம கிட்ட தான் இருந்தது. 11 ஓவர் ஆடவே இல்லைப்பா. நம்ம அதான் நம்ம ஸ்டார்டிங்கில் அடிக்கணும். 30 ரன். ஆஹா கிள்ளிக்கிட்டே இருக்கு, கையை கிள்ளிக்கிட்டே இருக்கு. சொல்லுதே துரை. ஹலோ சொல்லு துரை கேக்குது. எந்த டிவி பாயிண்ட்? எந்த இதுலையா ரூம்லையா? ஆமா சரி டம்மி போட்டுடலாம். பட் ஸ்விட்ச் பாயிண்ட்ல எதுவும் இல்லை. ஃபேன் ஸ்விட்ச் சரி ஓகே 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 ஆமா ஆமா. டென்னி அந்த கேட்ச் எடுத்துருந்தான்னு வச்சுக்கோ, 2 கேட்ச் அவன் அப்பயே போயிட்டு இருப்பான். அந்த உன் கேட்சை விட்ட நீ
ஆஃப் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகல இல்ல அவ்வளவுதான். இன்சைட் வந்துட்டீங்க. முரளி டென்னி 2 மேட்சே மாற்றிட்டாங்களா? அது முரளியே போட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ இங்கே டிகே வந்து இந்த ஓவர் தான் அடிச்சாங்க. சாட்ரா போய் ஆனால் நிறைய உனக்கு இது டிஜிட்டல் அதில் தெரியுது மார்க்கெட்டிங்லாம். இல்லை, நான் டிப்ளமோ வந்து ஐடி படித்தேன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த விஎன்லாம் 100 வீடியோஸ் தான் போடணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, ஒரே இதுலேயே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அதில். ஓ, ஆனால் அதை நம்ம சேவ் பண்ணிடுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மறுபடியும் டிராஃப்டில் போயிருக்கு. அது ஒரு கவுண்ட் ஆயிடுறது எக்ஸ்போர்ட் பண்ணாக்கா? அது கவுண்ட் ஆகாது. அப்படியா? அதே அதே லவ்லிண்ணா, நைஸ் பேட்டிங்ண்ணா, அழகுண்ணா, சூப்பராக தட்டினார். நீங்கள் அப்படியே அது அப்படியே அதே டிராஃப்ட்டில் பண்ண புது நியூ அது போடக்கூடாது. அடுத்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அது கவுண்ட் ஆகாது. ஆமாம், நீங்கள் அது டிராஃப்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் எடிட் பண்ண வீடியோ தூக்கி அதில் போட்டுட்டு அந்த ரா ஃபைலில் டெலிட் பண்ணி விட்டுட்டு அதே இதில் சேம் ஒர்க் பண்ணுங்க. இப்போ புதுசாக இது கொண்டு வந்திருக்கோம், ஆப்டிக்கல் கேப்சர் மோஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி தான் அதை ட்ரை பண்ணேன். வீடியோ வந்து ஹெச்டியாக மாற்றுறது. இன்றைக்கி நல்லா அதான் என் வீடியோ நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதான் என்ன இதில் பண்ணும், அதில் வந்து ஆப்டிக்கல் மோஷன் ஒன்று இருக்குது. உன்னோட ஆப் என்ன, உங்களோட இது இன்ஸ்டாகிராம் எனக்கு அனுப்பிடு. அனுப்பிச்சிடுறேன். நான் அதை பார்த்து இல்லை, இன்றைக்கி நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டது அதில் தான் போட்டேன். அப்படியா? நான் 20,000 கேட்டாங்க. நான் கூகுளில் வந்து நம்மளோட இதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க
மொபைல் நம்பரு அட்ரஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்தேன். 20,000 ஆமாம், அது நானே பண்ணிட்டேண்ணா. அப்படியே வண்டியா? ஆமாம், டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி நானே பண்ணிட்டேன். ம். பண்ணி இப்போ நம்மளோட விசிபிள் ஆகுது, கூகுள்லேருந்து அந்த லொக்கேஷன் கோடு எல்லாமே வாங்கிட்டேன். அந்த யூடியூப்க்கு ஹவர்ஸ் வேணும்ல, 3,000 ஹவர்ஸ் வேணும்ல? 4,000 வாட்ச் ஹவர்ஸ், 1,000 சப்ஸ்கிரைபர்ஸ். 3,000 ஹவர்ஸ். இப்போ குறைச்சிட்டாங்களா? அதுவே முக்குது. நீங்கள் ரீல்ஸ் போடுங்க. ரீல்ஸ் போக மாட்டேது அவ்வளோ. கிரிக்கெட்டில் அவ்வளோ ரீல்ஸ் என்ன போகுது? ஃபுல் மேட்ச் யாருன்னா வாட்ச் பண்ண போகிறாங்க. அதான் யாரும் பண்ண மாட்டாங்க. அதான் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கேமரா வாங்கிடுங்க. சாமி கேமராவா? சோனி கூட வேண்டாம். கெனாலில் வந்து வீடியோ கேமராவா? ஆமாம், கெனாலில் வந்து R50 இல்லைன்னா R100 இருக்குது. என்ன ரேட் வரும்? R100 வந்து பார்த்தீங்கன்னா 38,000 வருது. நான் இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ யூஸ் இல்லையா? அப்படி கிடையாதுண்ணா, நீங்கள் அதில் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜூமிங்லாம் உடையாமல் வரும். லென்ஸ் மட்டும் வாங்கி அடிஷனலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாக்கா கொஞ்சம் ஐ மீன் இல்லை மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் கிளாரிட்டியாக வீடியோ போட்டிங்கன்னா தானே அது monetize அது ஆகும். கரெக்டு. நீங்கள் நான் மோஸ்ட்லி நம்ம பசங்களுக்கு தான் போடுறேன். அப்படி ஒன்றும் இல்லை, வந்தால் ஓகே. சரி, இப்போ நம்மளே இப்போ டெய்லி 8 மணி நேரம் 9 மணி நேரம் டெய்லி பார்த்தாக்கா 1 வருஷம் அது கவுண்ட் ஆகுமா? கவுண்ட் வராது. வேலிட்டில் வராது. ஏன்னா எந்த ஐபியில் வருதுன்னு பார்ப்பான்ல, அதுதான் பார்க்குறானா? ஆமாம், ஐபி எதுன்னு செக் பண்ண. அது ஏஐயில் இருக்கா உங்களுக்கு? இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக் அதுக்குன்னு டீம் இருப்பாங்க. இப்போ உங்கள் வீடியோ ஓடுதுன்னா நான் எவ்வளோ போட்டாலும் அது வராது. வராது. ஒரே ஐபியில். ஆமாம், இப்போ வேஸ்ட் அதெல்லாம் பண்ணிடுது. நீங்கள் அது பண்ணுறதுலாம் வேஸ்ட். ஆனால் ஒரு 4 வீட்டில் ஒரு 2 மணி நேரம் பார்த்தாக்கா எல்லாமே உங்களுக்கு சேம் அதே ஏரியாவில் தானே வரும். உங்களுக்கு சரௌண்டிங்கில் மிஞ்சி போனால் எவ்வளோ நேரம் அந்த மாதிரி போட்டு பார்ப்பீங்க? ஆமாம், வாட்ச் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சோம். இல்லை ஐபேடில் போடலாம்ல? இல்லை, சர்க்கம்டன்ஷன் இருக்குல்ல உங்களுக்கு. இப்போ இந்த டவர்லேருந்து லொக்கேஷன் இல்லை, அப்பா கொஞ்சம் தூரமாக இருக்காரு. அவர் ஐ மீன் ஒரு 100 கிலோமீட்டர் மிஞ்சி போனால் நம்ம எவ்வளோ நேரம் அவர் ஒரு 3 மணி நேரம் முடியாதுல்ல? 1 மந்த்துக்குள்ளே இந்த 3,000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். 1 மந்த் 1 இயர் இயர் 365 டேஸில் 1 இயர் ஒரு டே 10 ஹவர்ஸ். அது எப்படி வரும்? சான்ஸ் இல்லைல்ல. ஏதாவது ஒரு வீடியோ நல்லா கிளிக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தூக்கி விட்ரும் சரசரன்னு. அதான் இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இந்த மாதம் மட்டும் இந்த மந்த்து மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வியூஸ் வந்திருக்கு. ஓ சூப்பர்யா. சப்ஸ்கிரைப் நான் இவங்க ஃபாலோவர்ஸே 200 தான் வச்சுருக்கேன். ஆனால் எங்களாம் அந்த வீடியோவுக்கு அது பண்ணுறதுக்கு காசு கேட்குறாங்களே. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்னா அது நீங்கள் உங்களை தேடி ப்ராடக்ட் எதாவது சேல் பண்ண சொல்லி ஆடு வருமே தவிர. அடுத்த வாரம் ஒயிட் ஃபீல்ட் வரியா கிளைண்ட்ஸ்க்கு? வரணும், கண்டிப்பாக வரணும். பேர் போட்டுரு. ஹேமந்த் கேட்டானா? போன மேட்ச்லேயே கேட்டார். ஹேமந்த் குரூப்பில் போட்டானா? ஆட் பண்ணானா? குரூப்பில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் மேட்ச் நான் இருப்பேன். ஒரு கிளியன்ஸ் வரும். அந்த ஒயிட் ஃபீல்ட் கிட்ட இல்லை உனக்கு? ஆமாம், இல்லை எனக்கு ஒயிட் ஃபீல்ட் ஆட பிடிக்கும். ஒயிட் ஃபீல்ட் நல்லாயிருக்கும். அது ஸ்பின்னர்ஸ் ஃபீல்டு, அது பிச்சு தான். ஸோ பயங்கரமான கேட்டிங்க. பைக்கா நான் இவர் கூட தான் இருக்கேன்ல. யாருண்ணா? ராம் நான் ஹேமந்த் ராஜேஷ் நான் ஒரே அப்பார்ட்மெண்ட் தான். ஒரே நல்லாயிருக்கு. என்ட்ரன்ஸ் கஷ்டம். விக்கி இப்போ ஆரம்பிச்சிட்டானா? பாலா 2 பேரும் அடிப்பாங்க. 2 பேர் நின்னாங்கனாலே போகும். 10 ஓவர் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கோர் பண்ண அவசரப்படுவாங்க. அதான் பிரச்சனை. இல்லை அண்ணா நல்ல கிளாஸாக ஆடுறாரு மணி. திரும்பி போடுறோம். எங்கள் ஓவர் பிச்சே போட மாட்டேங்குது பார்த்தீங்களா? நம்ம ஓவர் பிச்சா போட்டோம், ஷார்ட்டாக போடுறாங்க. ஷார்ட்டாக ஃபுல்லாக நம்பர் ஸ்ட்ரென்த். 9 ஓவர் நம்ம 55 தான் கொடுத்தோம். ஆமாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய 6 கிடைக்கும். ஸ்பின்னுக்கு ஒர்த்து வரல. ரொம்ப சின்ன கிரவுண்டாக இது. ஸ்பின் ஈஸியாக எல்லாமே எல்லாம் கேட்ச் இல்லை. எல்லாமே கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட் இருந்தாக்கா. ரொம்ப சின்ன கிரவுண்ட் இது. அதுவும் நல்லா லைட்ரா போ. ஐயோ போலையா ஒயிட். நான் போயிடுச்சுன்னு வச்சா 4. செம்ம ஸ்டாமினா. நான் அவ்வளோ ஃபீல்டிங் பண்ணிட்டு பேட்டிங் பண்ணுறது இல்லை. ஆமாம், அது இந்த வெயிலில். சரி, மஸ்ட் வின் மேட்ச் இது. நல்லா ஜெயிச்சிடலாண்ணே. கன்ஃபார்மாக இருக்கும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். கிரிக்லைன்ஸ் உங்கள் பேட்டிங் சீக்கிரம் அனுப்பலாம். நீங்கள் சொல்லி ஹேமந்த் பேட்டிங் நல்லா பண்ண கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு. ஆனால் அந்த ஒரு சான்ஸ் கிடச்சாக்காண்டி கொஞ்சம் ப்ரூவ் பண்ண பேட்டிங்க. அது அவன் அப்படியே ஒரு அது மாதிரி போட்டுருவாங்க. எப்போதுமே மைண்டு ஒன்று தானே. டீம் வின் பண்ணுறதுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். நம்மளோட கம்மியாக இருக்கிறவங்க போய் வேஸ்ட் பண்ணுறது. ஆமாம், அவனோட ஸ்டைலில் அடித்து அடிக்கலாம் போகுது. இவனை தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ சீக்கிரம் சொல்லிட்டேன். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க பொறுமையாக. நவீன் ப்ரோ நான் ஒத்து மாட்டேன். ஆனால் யாசர் உங்க கூடயே தான் இருக்கும். பண்ணுறது ஓவரா பண்ணுறாரு இவர், ஓட்டுறாரு. ஆடலக் பாலா அவ்வளோ தூரம் வந்துக்கா. ஆனால் நம்ம இப்போ நம்ம வீடியோ போடுறோம், நம்மளோட 2 hours கவுண்ட் ஆகும்ல. நம்ம வீடியோ பார்த்தாக்கா அதுவும் கவுண்ட் ஆகாதா? நம்மளே போட்டு 2 hours அது கவுண்ட் ஆகாதா? அது நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ போய் அதான் போய் பார்க்குறேன். அதில் போய் செக் பண்ணுங்கள். பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதான் 3000ல 900 ஃபாலோவர்ஸு, நான் ஃபாலோவர்ஸு வரல காட்டுமா? ஆமாம், சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அவங்க யாருன்னு காட்டாது. சப்ஸ்கிரைப் பண்ணதுலேருந்து எவ்வளோ வந்திருக்கு வாட்ச் ஹவர்ஸ், நான் சப்ஸ்கிரைப் அது காட்டும், அது காட்டும், பர்சன்டேஜ் காட்டும். அதான் காட்டும். அதான் 365 தான் பிரச்சனையாக இருக்குது. ஒரு வீடியோ போட்டேன் ஷாருக் கான் பெஸ்ட் மூவிஸ்னு, அது 40-50 1 லட்சம் வியூஸ் போயிருக்கு. சும்மா மொக்கையாக போட்டாரு. ஆனால் காப்பிரைட் ஏதாவது அடிச்சிட போகிறாங்க. இல்லை அதுக்கு இல்லை, வெறும் அது ஃபோட்டோஸ் தான் காப்பிரைட் போட்டான். இது உதயநிதி ஸ்டாலின் அது மாமன்னனுக்கு ஒரே ஒரு சும்மா லைட்டாக போட்டேன், காப்பிரைட் போட்டான். கருப்பஞ்சினுக்கு பார்த்தா அதுக்கு அந்த வீடியோ எடுத்துட்டேன். அதில் பார்த்தாக்கா 1000 ஹவர்ஸ் கம்மியாயிடுச்சு. அது அவ்வளோ பார்க்கவே இல்லை யாருமே. அதை காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3 ஸ்ட்ரைக் வாங்கினா அவுட்டு, சேனல் எடுத்துக்கிறாங்களா? யோசிக்க மாட்டாங்க. அப்போ இதா யூடியூப் மேலே போஸ்ட் தான், இதை நம்ப முடியாது. அதுமாரி யூடியூப்லேயே நீங்கள் யூடியூப்லேயே இருக்கும், நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் அதுலேருந்து எடுத்து போட்டுங்க. அப்படியா? யூடியூப்லேயே இருக்குமா? யூடியூப்லேயே இருக்கும். நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ போனீங்கன்னா அதில் ஆட் பண்ண சொல்லி வரும், அதை போட்டுக்கலாம். அதுக்கு லேப்டாப்பில் பார்க்கணும்ல? ஆமாம், மொபைலில் வராது. அதெல்லாம் மொபைலில் உங்களுக்கு அது நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டு டெஸ்க்டாப் மோடு மாற்றி பண்ணலாம். ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். நான் வந்து லாக்டவுன் டைமில் பப்ஜி ஆடுவோம் நாங்களாம். ஆமாம், மைலர் கேமர் அன்பீட்டபிள் 2.0 வச்சுருந்தோம். அதுக்கு தான் யூடியூப் சேனல் வச்சுருந்தோம். அந்த சேனல் என்ன காசு சொல்கிறேன்? இல்லை, நான் வாட்ச் ஹவர்ஸ்லாம் எடுக்கல. அது நல்லா வரும். ஆனால் அது மதன் தான் எடுத்தான்னு 20 crores கிட்ட. 20 crores-ஆ? ஆமாம், போய் நல்லா இருக்கு. அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே கூட வச்சாங்க. அப்படியா? ஸ்ட்ரீம் பண்ணி அவன் வந்து என்னன்னா கெட்ட வார்த்தை பண்ணி, நீ சின்ன பசங்களாம் அவங்க கிட்டே பசங்களாம் எப்படி தான் போய் போகிறாங்களோ தெரியல. சில இதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க கேமுக்கு. நானே அந்த பப்ஜிக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடும். அது நம்ம விளையாடினாக்கா பரவாயில்ல, மற்றவங்க விளையாடி நம்மளுக்கு என்ன? அது ரொம்ப அந்த லாக்டவுன் டைமில் உங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. நல்லா உள்ள லான்ச் பண்ணி சமாளிச்சிட்டான். நானும் ட்ரிங்க் பண்ணுறவங்க மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன். நான் அந்த இதுக்கு எப்படின்னா 3 மணிக்கு எந்திரிப்பேன், தூக்கம் வராது. சரி போய் 2 கேம் போகிறோன்னு உள்ளே போவேன், விடிஞ்சே போயிடும். ஆஃபீஸ் போய் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். 10:30 ஆஃபீஸ் விட்டுருவேன். 10:30 to 6 o'clock வரைக்கும் ஆஃபீஸில் விளாடுவேன். இப்படி சேர பாருங்க. ஒரு சேர் கொடுக்க நம்மளே இன்னும் எடுத்துகிட்டு வந்துடணும். இனிமேல் எடுத்துகிட்டு ஃபோல்டபுள் சேர் மாதிரி. லென்ஸ் நல்லா இருக்குது. லென்ஸ் இல்லை, சரியான லென்ஸ் போடுறாங்க. பேசணும் இருக்கு, நம்ம ஒரு பீஸாக பார்ப்போம். நறுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர் வேணும்ண்ணா. அதான் அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஒருத்தர் இருந்தார் முதல்ல, வரதில்லை. அவர் வினோத் நல்லா, முஸ்தாக்னு வந்துட்டு இருந்தார். வினோத் நல்லா போடுவார். முஸ்தாக்னு நல்லா போடுவார். ஒரு பையன் ஒருத்தன் ஓசூரில் இருக்கான். நம்ம பையன் ஒருத்தன், அவனும் இன்னொருத்தன் சாண்டியில் 2 பேரும் இருக்காங்க. நல்லா ஓசூர்லேருந்து இப்போ இங்கே சென்னை ஜாப் கிட்ட சர்ச் பண்ணிருக்காங்க. அப்படியா? அவனில் கொண்டு வந்துடுவாங்க டீம் கார்டில். எப்படின்னா 30 ஓடி வரணும். ஒருத்தர் லெஃப்ட், ஒருத்தர் ரைட்டு. ஒரே டேலண்ட் இருக்குல்ல இந்தியாவில். கீப்பிங்கே வந்து நம்ம வந்து 30 நம்ம 30 நிற்கணும். அந்த அளவுக்கு ஃபேஸ் போடுவோம். என்ன ஃபேஸில் ஓடி வரோம். அதே நிறைய டேலண்ட் இருக்கு. சின்ன பசங்க நான் அவனுக்கு கிடைக்க மாட்டேது. எங்கள் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் தான் ஜூனியர் டீமு. அவனை 2 பேருமே நான் தான் அண்டர் 14 இன்க்ளூட் பண்ணி விட்டேன். மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி மயிலாடுதுறை ட்ரை பண்ணலாமே டிஸ்ட்ரிக்ட். அங்கே டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் என் ஃப்ரெண்டு தான் செக்ரட்டரி தான். அப்படியா? செக்ரட்டரிலாம் ரொம்ப காசு அடிக்கிறாங்களா? அவன் நிறைய சான்ஸ் கொடுப்பானா. நல்ல வேலை, ஸ்கோரே இல்லைல்ல. வந்துடும். நான் கொஞ்சம் பால் கொஞ்சம் தேஞ்சதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சானா. பாலாக தான் அடிக்க ஆரம்பிச்சேன்.
மஸ்ட் வின் கேமு. அட்லீஸ்ட் நம்ம ரன் ரேட் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடாது. அப்போ கூட லைட்டாக இல்லை எல்லாம் வின் பண்ணிடலாம். இவங்க 4 வின் பண்ணிடுவாங்க, வைப்பர்ஸ் 4 வின் பண்ணிடுவாங்க. அப்போ சான்ஸில் நம்மளுக்கு வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த 4 வின் ஆகிடுவாங்க 5 வின்ல. ஆமாம். ஸோ 4-4 போயிடுவாங்க. அப்போ ரன் ரேட் சான்ஸ் இல்லை, யூஸ் இல்லை. எனக்கு இந்த கான்செப்ட் புரியல. இப்போ என்ட்ரி ஃபீஸ் 32,000 போடுறாங்கல்ல எதுக்கு? ஒரு டோர்னமெண்ட்டுனா. ஆமாம். அது என்ன 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 கான்செப்ட் அது? கான்செப்ட்னா அந்தந்த மேட்ச்சுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும். அதுதான் என்ட்ரி ஃபீயா? ஆமாம். அது என்ட்ரி ஃபீ ஒரு 3,500 ரூபாய் இது மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் ஃபீஸ் கட்டணும் நினைக்கிறேன். மொத்தம் என்ட்ரி ஃபீஸ் 32,000 போட்டிருக்கு. எதுக்கு? நார்மலாக டோர்னமெண்ட் போட்டிருந்தா அதான் நீங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோ. இல்லை ஒரு நார்மலாக கேட்குறேன். இங்கே பேம்ப்ளெட் போட்டாங்கன்னா என்ட்ரி ஃபீ 32,000, அதுக்கப்புறம் வந்து வின்னருக்கு வந்து 10,000, ரன்னர் 6,000 போடுறாங்க. ஆமாம். அது எப்படின்னா மேபி ஒரு அட்வான்ஸ் மாதிரி கட்டுவாங்க நினைக்கிறேன். அட்வான்ஸ் 2,000 ரூபாய் கட்டணும். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு காசு கொடுத்துடணும். அது மாதிரி இன்னும் எல்லாம் 30,000 நம்ம எவ்ரி மேட்ச் கொடுக்குறோமே இந்த 6,000 ரூபாய் அந்த மாதிரி தானே? ஆமாம். அதே மாதிரி தான். ஆக்சுவலி இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையா, நார்மல் ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கும் டோர்னமெண்ட் மேட்ச்சுக்கும். ஆமாம் அதே ரேட்டு தானே. மணி அடிச்சது ராம. அங்கே நல்லா காற்று விட்றேன். ஆமாங்க. அங்கே போகலாமா? நேரம் கழிச்சு போவோம். இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்துட்டு நீ சமையல் யார் பண்ணுறாங்க? வைஃபா? இன்னைக்கு சண்டே. மற்ற நாள் நான் பார்த்துப்பேன். மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுமே பண்ணிவிடுவேன். சூப்பர். பையன் ஸ்கூல் போகணும்ல. என்னென்ன சமைப்பேன்? காலையில் என்னென்னா சும்மா அவன் மார்னிங்கில் ஏதாவது உப்புமா, அப்படி இல்லைன்னா இட்லிலாம் தோசை. நைட்டே மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டா சப்பாத்தி போட்டுருவேன். அதுக்கு வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் இல்லைன்னா மஷ்ரூம் வச்சு எதாவது பண்ணிடுவேன். சூப்பரா. அதெல்லாம் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீரில் ஏதாவது கிரேவி பண்ணிவிடுவேன். அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு பயிர் பச்சை நம்ம ஒர்க் ஹோமில் தானே இருக்கும். அவங்கெல்லாம் தான் கீழே போகணும், ஓடணும், மேலே ஒருத்தர் சப்போர்ட்டு தானே. எப்படி கற்றுக்க சமையலாம்? ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யாருமே கிடையாது வீட்டில். லாக்டவுன் டைமில் யூடியூப்பில் பார்த்துட்டு அப்படியே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டேன். அது அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் ஷார்ட்னாடா நைஸ் ஷார்ட்னா அவங்களுக்கும் பண்ணி கொடுக்கும்போது தன்னால வந்துடும். அது யாருங்க இல்லை. ஸ்டார்டிங்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சா? இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யாருமே கிடையாது. யாரும் லவ் மேரேஜில் இருந்த பிரச்சனை இருக்குல்ல? இல்லை வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சொல்லி. அதுக்கப்புறம் யாரும் வரல. அது இல்லாமல் லாக்டவுன் டைம். ஆமாம், லாக்டவுன் டைமில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பிரச்சனை இல்லை. உயிருக்கே பயம். அது அப்போ தான் ப்ரெக்னெண்ட்டா? அப்போ தான் ப்ரெக்னென்ட்டு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும்போது முடிஞ்சிச்சு லாக்டவுனு. அவன் பிறந்தோடனே லாக்டவுன்லாம் போயிடுச்சு. எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. அவன் 22 பிறந்தான். இப்போ ஒரே இது அவன் மட்டும் ஒரே ஆறுதல். ஆனால் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இவங்க படுற கஷ்டம்லாம் எனக்கு மேபி அந்த டைமில் பார்த்ததுனால தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. மாங்காய் பறிக்க போறீங்களா? அந்த கண்ணு கெட்டுற வரைக்கும் நம்மளோட தான். அவனுங்க கரெக்டாக அடிச்சாகணும் வெளியில். நான் தான் விக்கெட் எடுத்துக்கணும். கொஞ்சம் இது என் ஊரில் எத்தனை ரன் போச்சுன்னு தெரில. மொபைல் எங்கே? 2 6 ஒரு 4 கொடுத்துட்டேன். அதுவே அதான் ரொம்ப சின்ன கிரவுண்டு. ஆக்சுவலாக அதெல்லாம் கேட்சிங்க நல்லா தூக்கி போடணும்லாக்கா. கொஞ்சம் இல்லைடா அன்னைக்கு மாதிரி தூக்கி போடலாம். இந்த பையன் நல்லா விசிறான். நல்லா சார். அப்போ நீங்கள் வந்து ஆஃப் சைடில் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி அவங்க ஒரு பால் சொன்னாங்கன்னு ட்ரை பண்ண தூக்கி வெளில அடிச்சிட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ நான் நம்ம ஸ்டைலுக்கு போடும்போது அவன் ஆட மாட்டான். அதை அவன் நடந்து போனான்னா பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி போடலாம்.
முளைக்காது ஏன்னா நம்மளோட மனுஷனோட எச்சில் வந்து விஷம் இல்லை. ஐயோ மனுஷனோட எச்சில் வந்து விஷம் தானே. அதுல வராதா அப்போ? பருவர் சும்மா சொல்கிறேன். இல்லை அந்த மண் வந்து இதுவாக இருக்காது. இல்லை அது என்ன சொல்கிறாங்கன்னா அது உள்ளே இருக்குல்ல, ஆமாம், அதை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வைக்கணுமா? இல்லை வச்சா நீங்கள் அது கொஞ்சம் வரும்ல. இல்லை உடச்சிட்டு உள்ள ஒரு சீடு இருக்கும். அதான் அதை எடுத்து தண்ணியில் வைக்கணுமா? ஓவர் நைட் தண்ணியில் வச்சா லைட்டாக அது அதுக்கப்புறம் இதில் வைக்கணும், தொட்டியில் வைக்கணும் போல இருக்கு. அது வரவே மாட்டேங்குது. இல்லைம்மா நீ போக வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நான் போனேன். இந்த ஊரில் எல்லாம் முளைப்பாரின்னு சொல்லுவாங்க, அதை போய் தான் கட்டுவாங்க. பயிர் பச்சை பயிர் நம்ம நார்மலாக அந்த பச்சை பயிர் வைக்கிறோம்ல செம்பனிங்க, அதே கான்செப்ட் தான். அலசிட்டு அந்த கரிசிப்பில் கட்டி அந்த காய வச்சிட்டோம்னா 3ஆம் நாள் மறுநாளே குருத்து வந்துடும், 3ஆம் நாள் நல்லா செடியாக வந்துடும். அதே மாதிரி வைக்கணும். சரி இதில் வைக்கணும். நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணி, ஆனால் இதுக்கு வராது, சீடு பெருசு இல்லை இது, உங்களுக்கு அதில் வர மாதிரி வளராது. பேப்பர் டவலில் வச்சு பார்த்தேன், நார்மலாக வச்சு பார்த்தேன். இதெல்லாம் இப்போ எப்படி விதையில வைக்கிறதா இல்லை இப்போ விதை தான் நம்ம விதை தான். இதெல்லாம் விதையில வாங்கி செடி வைப்பாங்க, செடியாக வாங்கி நட்டுருவாங்க. அது விதை வாங்கி அது எப்போ வந்து பிளான்ட் இதுக்கே ஆயிருக்கும் 5 வருஷம் ஆகுமா? ஆமாம், அதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் தான் நமக்கு. பாலா இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுருந்தா அதெல்லாம் கிளியர் பண்ணுவோம். நல்லா இருக்கு இந்த பேட்டு லைட்டாக. எஸ்எஃப் உங்கள் டீம் பேட்டு அந்த போய் ஆடினால இதில் தான் இதில் தான் ஆடினா லீக்கில் நினைக்கிறேன். செம லைட் வெயிட்டாக இருக்குது. அதான் இந்த லீக் பிளேயர் தான் எவ்வளோ கிளியராக அடிப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் செம்மாடியாக இருக்காங்க அவன். லீக் பிளேயர்ஸ் அலவுடா டோர்னமெண்ட்டில்? ஆமாம் அலவுடு. பெங்களூர்ல நாட் அலவுடு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் மட்டும் நாட் அலவுடு. லீக்ல தப்பு என்னது? டிஎன்சிஏ ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் இருக்குல்ல, அது ஓகே, அது நாட் அலவுடு. அலவுடு எங்களுக்கு பெங்களூர்ல நாட் அலவுடு. தேர்ட் டிவிஷன் ஃபோர்த் டிவிஷன் உடையா? தேர்ட் டிவிஷன் ஃபோர்த் டிவிஷன் அலவுடு. அதான் தேர்ட் டிவிஷன் ஃபோர்த் டிவிஷன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் அது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எல்லாமே லீக்கில் தான் வரும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் மட்டும் நாட் அலவுடு. அது சில டோர்னமெண்ட்டில் அலோவ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் கூட வராங்க. சில பேர் மோஸ்ட்லி மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு லீக்கில் கிடச்சா போதும், அவன் ஜெயிச்சுவான். ஷார்ட்னாண்ணா, அதான் ஷார்ட்னா. ஷார்ட் மணி. போன மேட்ச் ஒரு சின்ன பையன் ஒயிட் ஃபீல்டில் செஞ்சுரி அடித்தான். 106 ரன் 50 பாலுக்கு. ஃபீஸ் ரொம்ப அதிகம் இல்லை? ஆமாம், அடிப்பாங்க. வீட்டில் பதில் கொடுக்குறதே கஷ்டப்பா இருக்குது. 3 ஓவர் 4 ஓவர் போகிறதுக்கு அது நம்ம எப்படி சாப்பிட்றலாம்? 2 ஓவரே கட் ஆயிடுது எனக்கு. அதான் ஆசையே போகுது. அது டோர்னமெண்ட் பிரச்சனையா? டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சா ஒன்று நம்ம. ஸோ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. எனக்கே நிறைய ஒரு டைம்ஸ் 3 ஓவர் 2 ஓவர் தான் இருக்கும். நல்ல கேட்ச், சரியான கேட்ச், நல்லா ஃபார்மில் இருந்தால் நல்ல கேட்சுண்ணா, நல்ல கேட்ச் இல்லை. இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எனக்கு 2 ஓவருக்கு அப்புறம் தான் நான் கையே வரும். ஆமாம், இங்கேருந்து என்ன பண்ணலாம்? ப்ராக்டிஸ் நட்ஸ் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்தது. முட்டை உரின்னு உரிச்சாட்டு தான் நானே. யார் அண்ணா போட்டு அடிட்டு அம்முட்டமும் அடிச்சுட்டு காரணம் ஆட்டிங் ஆடியே ஆகணும். சீக்கிரம் நான் சொல்லி பேச்சும் போனோம், சீக்கிரம் அனுப்புகிறேன். நீங்கள் தான் சான்ஸ் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, நீங்கள் மேட்ச் பண்ணால் போதும், அவ்வளோதான். ப்ளே பண்ணுறதா இருந்தால் என் ஃப்ரெண்டு டீம்லாம் இருக்கேன். இங்கே போனால் நம்ம தான் பவுலிங்கு, நம்ம தான் பேட்டிங்கு. நல்ல கிரிக்கெட்டு, நல்ல இது டிஸ்பிளே பண்ணணும். ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி. அங்கே ஏதோ எப்போ பாரு பாட்டி நடக்குது மியூசிக்கு. இல்லை இந்த கிரௌண்டில் வந்தாலே ஆஃபீஸர் அங்கே பண்ண பண்ணிக்கலாம். அதான் நான் யோசிச்சிருந்தேன், என்னடா அது பாட்டு போடணும். வருது இன்னைக்கு வேறு மேட்சா என்னன்னு தெரிலண்ணா. இன்னிங்ஸா? இன்னைக்கு இன்னிங்ஸ் மேட்ச் இருக்கா? இல்லை வெளியூர் போயிருக்காரா? தெரில என்னன்னு. நான் எதுவும் கம்யூனிகேட் பண்ணல இருக்கேன். அன்னைக்கு வரலன்னு சொன்னார் போன வாரமே. சரி, எனக்கு அவர் இல்லாமல் வந்தேன். அவர் இல்லாமல் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கஷ்டமாக. ஆமாம் 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 ஆமாம்.
வந்துருவாண்ணா. பைக்கில் ரிட்டர்ன்லாம் நம்மளுக்கு கஷ்டமாக டயர்டாயிருது. போக முடியலண்ணா. ஆமாம் ஆமாம். இந்த ரவுண்டு பக்கத்தில் இருந்தால் போகலாம். வைஃபைலாம் பக்கத்தில் இல்லை. பைக்கில் பக்கம் அப்போ பரவாயில்ல. இது தூரம்ண்ணா. இது கொஞ்சம் தூரமா? 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்தால் ஓகே இல்லை? ஆமாம், ஒன் மாதிரி தூரம்ண்ணா. ஒன் மாதிரி தூரம் தான். இங்கே ஒரு நிறைய பேர் பிக்கல் பால் போயிட்டாங்க தெரியுமா? அது பயங்கர ஃபேமஸ் ஆகுது. என் தம்பி டேபிள் டென்னிஸ் பிக்கல் பால் என் தம்பி பைத்தியமாக இருக்கான். இப்போ அதான் ட்ரெண்ட். இப்போ பிக்கல் பால் டேபிள் டென்னிஸ் ஆடி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆனால் டேபிள் டென்னிஸ் தான் நல்லா ஆடிட்டு இருந்தேன். டேபிள் டென்னிஸ் மேட்ச் இருக்கு. ஜூலை 5 மேட்ச் இருக்குங்களா? இதுக்கு மேலாம் முடியாது. டோர்னமெண்ட்டு இல்லைண்ணா, நாங்கள் நடத்துவோம் எவ்ரி இயர். ஓகே. இல்லை இப்போ நீ பிக்கல் பால் நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு கோட் போட்டாக்கா. இல்லைண்ணா, இது சம்பாதிக்கிறதுக்கே இல்லை, ஸ்டேட் ரேங்கிங் லெவலில் நடத்துவோம். அப்படியா? ஒரு 300 பிளேயர்ஸ் வருவாங்க ஒரே நேரத்துப்பா. ஒரே டைமில் 600 மேட்ச் நடத்துவோம். லீக் மேட்ச். எங்கே? மயிலாடுதுறையில். ஓகே. இப்போமா? ஆமாண்ணா, ஒரு ஜூலை 5 ஸ்டார்ட் மேட்ச். அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லை. இல்லை, ஃபுல்லாக ஆன்லைனில் தான் என்ட்ரி. இல்லை, அது உங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். பசங்க பாருங்க எவ்வளோலாம் வரும். பெரிய ஆட்டம் விளாடும். சைனீஸில் எவ்வளோனா வீடியோ போடுவாமா? இங்கே நம்ம போடுவோம் பாருங்க. அதான் நீ இதை அவங்களுக்கு எக்ஸ்போசர். நீ உன் ஒய்ஃப்க்கும் சொல்லி பிக்கல் பாலில் நீங்கள் 2 பேரும் இது பண்ணாக்கா மணிக்கும் கொடுத்து அதில் நிறையா இப்போ வினிங் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இல்லைண்ணா, நாங்கள் இந்த இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கோம். அந்த ஜிம்மை டெவலப் பண்ணுறது. நான் ரிசல்ட் எடுக்கிறேன். நேற்று கூட ஒருத்தவங்க வந்து 11 kg குறைச்சிருக்காங்க. நேற்று அவங்களுக்கு எவ்ரி மந்த். ஆனால் எல்லாம் ஜிம்க்கு 6 போடாரில் வராங்க. இல்லை 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 இல்லை. ஐயோ ரொம்ப ரன் கொடுத்தேன். ஒரு 2 பேர் அடிச்சாங்கன்னா போய்க்கிறேன். இந்த டீமும் வாய்ப்பு ரொம்ப தாங்க. கிட்ட முடிஞ்சு. ஆமாம். இந்த ஐபிஎட்ஸ்லாம் செக் பண்ண உங்களுக்கு சாட் ஜிபிடி எல்லாம் கேட்டாக்கா தெரியும்ல. நீங்கள் இன்னொன்று வீடியோ வந்து ஏதாவது சாட் ஜிபிடி இல்லைன்னா ஜெமினியை வந்து பைசா கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ரோ ஏதாவது போட்டுருங்க. போட்டுட்டு கேப்ஷன் மட்டும் உங்களுக்கு என்ன வேணும் அந்த வீடியோவில் ஆட் பண்ணணும் எல்லாமே நீங்கள் அதில் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஜெமினி 2 ஹவர்ஸ்க்கு போகுமா? அவ்வளோ போய் வீடியோலாம் போட முடியாது. சின்ன வீடியோ தான் போட முடியாது. கூகுள் ஜெமினியில் ப்ரோ கொடுத்து அதில் எவ்வளோ வரைக்கும் போகும்னு பாருங்கள். அந்த ப்ரோட ஆப்ஷன் அப்படியே டைம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், சாட் ஜிபிடியில் வந்து இப்போ நல்லாவே அதை யூட்டிலைஸ் பண்ணுறேன். ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்டை ப்ராம்ப்ட்டை மட்டும் கொடுத்துட்டு ஓய் ஷார்ட் ப்ரோ, குட் ஷார்ட் ப்ரோ, 4 இல்லை இல்லை போகலண்ணா போகல அந்த அதே கப்பு எங்க கப்பு? சும்மா இருங்கடா. என்ன நீங்கள் டோர்னமெண்ட்டுக்கு நான் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்க எல்லாம் வெறும் டோர்னமெண்ட் தான் ஆடுறாங்க. இப்போலாம் சண்டே ஒரு நாள். ஆனால் வீட்டில் நல்லா ஜாலியாக போகணும். எனக்கு ரெஸ்ட்லாம் இல்லை. ஜிம் வேலையை பார்த்துக்கிட்டு ஜிம் ஒர்க்கு, அப்புறம் போஸ்டர் டிசைன் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது. டிவிக்கு அது இப்போ ஏதாச்சும் போஸ்ட் மாதிரி கிடைக்குமா? போஸ்டிங் ஐடி விங்க்கு வந்துச்சு எனக்கு. நான் தான் போகல. ஐடி விங்கில் சம்பளம் கொடுப்பாங்களா? ட்ரைனிங் பண்ணல சம்பளம் கம்மியா? ஃபேமிலிலாம் வரும்ண்ணா. நம்ம அதையும் நம்பி இருக்க முடியாது. ஆமாம், அது கரெக்ஷன். ஃபேமிலி இருக்குது. ஆமாம், அடிக்கிற வெயிலில் மயக்கம் தாங்க முடியல. நேற்று ஒரு டெத்து பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். அதுவும் நான் அந்த கிரௌண்டில் விளையாடிருக்கேன். அது அந்த பையனும் இறந்தார்ல, அவர் அந்த காசா டோர்னமெண்ட்டில் வந்திருக்காரு. நம்ம ஆடனில் ராமஜியில். அது கார்டியாக் அரெஸ்ட்ண்ணா, ஹார்ட் அட்டாக் இல்லைண்ணா. அதான் கார்டியாக் அரெஸ்ட்டா? அது நீங்கள் டெய்லியும் வாக்கிங்லாம் போனீங்கன்னா அது வராது. அது மாதிரி மூச்சு இறக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு பல்ஸ் வந்து இல்லை நல்லா விளையாடுறோம். ஏன்னா காசா டோர்னமெண்ட்டில் விளையாடுறவங்களாம் நல்லா மோஸ்ட்லி நல்லா விளையாடுறாங்க. வெயிலோட இது அதிகமாகி இன்க்ரீஸ் பண்ணி விட்றவங்களுக்கு மூச்சு அடைக்கும். ஆனால் கொஞ்சம் அட்லீஸ்ட் தண்ணி வாங்கி கேட்டுருக்கலாம்ல. சடனாக அவளுக்கு அது அவங்க தான் நிப்பாட்டணும்ண்ணா. நிப்பாட்டி தண்ணி வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்கணும். ஆனால் என்ன வேணும் சரி நிப்பாட்டிடும். தண்ணி கொண்டு இன்னிங்ஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து இறங்கணும் பாருங்க. 10 வருஷம் கழிச்சு பேட்டை பிடிக்கணும். ஆமாம், இறச்சிது பாருங்க. எனக்கு வரதானே பயந்துட்டாரு. ஒரு ரெண்டு தான் அடிச்சுட்டு ஓடனேன். அப்புறம்
அண்ணன் அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தண்ணி குடிச்சிட்டு ம் அப்புறம் தான் இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணவும் இப்போ கொஞ்சம் நின்றுருக்கு. ம் இவங்க நடந்து போனாலே இறக்கும் அதான் இப்போ கொஞ்சம் ஃபிட்டாக. ஆனால் இது கொஞ்சம் ஃபிட்னஸ் கொஞ்சம் நம்மளுக்கு வெயில் படுது, கொஞ்சம் பெட்டர், பாடிக்கு பெட்டர். இல்லை டெய்லியும் ஏதாவது வாக்கிங்காவது அட்லீஸ்ட் வாக்கிங் பண்ணணும். 30,000 ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கணும். நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் நம்ம 3000 தான் என்னால் முடியும். நீங்கள் டாக்டர்டே போக தேவையில்லை, ஜுரம் கூட வராது. அப்படியா? ஆமாம், 10,000 ஸ்டெப்ஸு. 10,000 ஸ்டெப்ஸு. வாலா ரெண்டுத்துல ஏதாவது சில்லுன்னு இருக்கா வாலா? பாலா இன்னைக்கும் ஏமாத்திட்டான். நீ உன் கேம் ஆடியா? நீ ஆஃப்ரெடி மாதிரி ஆடு. போய் சுற்றுனா அது கான்டாக்ட் லென்ஸ் என்னாச்சு? ஆப்ரேஷன் ஐசைட் அது பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஓய் ஷாட், லவ்லி ஷாட் ப்ரோ. 6 6 6 6 தான் ப்ரோ. 6 சர்க்கிள்ல 6. ப்ரோ 6 ப்ரோ. அது 6 ப்ரோ. அந்த கவுல அந்த ஃபோன் கூட இல்ல பாருங்க. அங்க கோன் வச்சா ஃபீல்டர் 4 கொடுக்கறாருண்ணே. இல்ல அங்க கோன் வச்சிருக்கணும். அங்க கோன் வைக்கல. ஃபீல்டர் 4 கொடுக்கறாரு, 6 அது. இல்ல கோன் இருந்தா நமக்கு தெரியும். கோன் இல்ல அங்க. நைஸ் ஷாட், நைஸ் Shot, Ram, shot. batting now. Come on, Ram, we can.
யூஸ்வலாக நல்லா ஸ்டாப் பண்ணிடுவேன், என்ன தெரில. வெறுப்பில் இருக்கதா.
அடிங்களாம். சூப்பராக விளாடுவார். மேட்சுக்கு மேட்ச் செஞ்சுரி அடிச்சிடுவார். அவர்லாம் அப்படிலாம் நல்ல இதுண்ணா. ஆனால் அவருக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கலண்ணா. அதேதான். கிளியராக ஆடுவார் அவர். கேம் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். இதெல்லாம் தான் அந்த பையன் வளைச்சி அடித்தாங்க. இந்த பால்லாம் வளைச்சி அடித்தாங்க. காற்று அடிக்காம பேட்டிங் இல்லை. திடீர்னு செஞ்சுட்டு போய் உள்ளே போய் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும். சூப்பர். மக்களே வீடியோ ரெக்கார்ட் ஆகும்னு தான் சொல்கிறேன். யாரும் சிரிக்கக்கூடாது. அந்த பையன் எரியிற மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஐயோ, நல்லா ஷோல்டர் பவர் வச்சுருக்கான் பையன். நல்லா விட்றான் பாருங்க. நல்லா பேசுச்சு. ஆமாம், ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பேசவே போயிடுச்சு. எனக்கு நல்லா பேசுகிறோம். அழகாக ஒரு பிரதி பண்ண. அழகாக ஒரு பிரதி பண்ண. அந்த டோர்னமெண்ட்டும் போச்சு. அதுலேயும் செமிஃபைனல் வச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ, அப்போடா நம்ம கவச்சு விட்டுமா? லட்டு கேஸ் நம்ம எதிர விட்டோமா? என் பாலில் விட்டோம்ல. என் பால் ஏதோ 6 போயிடுச்சு. அப்படி 6 தான். அவன் கையில் பல்லணும். ஹைட் இல்லைல்ல, பெனி இல்லை. நீ அன்பு அங்கே இருந்துடணும். நான் எங்கேருந்து போடுறது? ஹைட்டாக இருக்கிறவங்கள லெக் ஸ்பின் போடணும். அந்த பையன் வீல் அடிக்காம என்ன பேசுறது? ஏதோ ஸ்பின் போடுற மாதிரி போடுறான். இதான் நான் போட்டேன். ஆமாம், இப்போ ஃபாஸ்ட்டாகவே போட்டுக்கலாடி. குச்சி போட்டாங்க. நல்லா கேட்குறோம். 6 எதிர்த்து வர்றதுக்கே இது இல்லைண்ணா. டயர்டாக நம்ம நைட்டு போய் விளாண்டது. ஆமாம்மா, டயர்டாகிடும். ஷார்ட்டு அவளி ஷார்ட்டு ப்ரோ. காலை ஃப்ரண்ட்டில் போட்டு அட்டி சாப்பிட்லாம் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் செமஞ்சேரியில் இருக்கீங்களா? வீட்டுக்கு போகலாப்பா.
எந்த வழியில் வருவீங்க? யார் இருக்கீங்க? ராமு, நான் ராமு, ஹேமந்த், ஓகே. ராஜேஷ். இப்போ காரில் வந்தீங்களா? இப்போ நானும் ராமு. உங்கள் காரா? ராம். எது போவீங்க? டிகே மட்டும் தான். டிகே எங்கேயாச்சும் ஒரு ஸ்பாட்டில் விட்டுட்டாங்க. இந்த ரேப்பிடோ கிட்ட இருக்காது. அந்த சைடு இருந்து பிக் பண்ண மாட்டோம். ரேப்பிடோவா? போன சைடு தடவை நான் 2 கிலோமீட்டர் நடந்து. இல்லை, நீங்கள் வீடு வரைக்கும் போகாதீங்க. வீடு வரைக்கும் இல்லை. இப்போ எங்கே இறக்கணும்னா இது இல்லை, குளோபல் ஹாஸ்பிட்டலில். ஆமாம், குளோபல் ஹாஸ்பிட்டல் தான். குளோபல் ஹாஸ்பிட்டல் தான். இதோட போகலாமே போகுது. ஒரு வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு உங்கள் வழி தான் வருமே. எங்கள் வழியில் அவர் அப்படியே போயிடுவார். அவர் வீடு மேடை பக்கத்தில் இருக்கு. மேடவாக்கம் இல்லையே. மேடவாக்கம் தானா? ஒயிட் ஃபீல்ட் பக்கத்தில் இல்லை? அதான் ஒயிட் ஃபீல்டு தான். மேடவாக்கம் தானே அது. அவர் நம்ம சைட்லேருந்து போனாக்கா ஷார்ட்டாக இருக்கணும் நினைக்கிறேன். அவருக்கு லெஃப்ட்டில் போகணும். இல்லை, அவர் என்ன சொல்கிறேன், இப்படி போகிறதுக்கு நீங்கள் நம்ம கூட வந்துட்டு அப்படி அந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டு. உனக்கு ரொம்ப ஷார்ட் ஆகும். அந்த மேடவாக்கமும் எந்த ரூட் வருதா? நீங்கள் எந்த வழியில் போவீங்க? நம்ம போகிறது நம்ம பக்கத்தில் தான். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட தானா. நம்ம அந்த ரூட்டில் போக மாட்டோம். இப்போ நீங்கள் டிகே எப்படி போகுது? அந்த சாய்பாபா கோயில் இருந்து வரணும். சாய்பாபா கோயில் அந்த வீட்டுக்கு போகிற வழியில். நீங்கள் மேப்பை போட்டு பாருங்களேன், எது உங்களுக்கு அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு. அதை சொல்லி காட்டலாமே. இல்லைண்ணா, அதில் பிக்கப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எங்கே ட்ராப் பண்ணுங்க. அது கரெக்டு, நல்லா இருக்காதுல்ல. அது கரெக்டு தான். ஆனால் இல்லை, இந்த ரூட்டும் அப்படி போனால் தான். எனக்கு டயர்டாக இருக்கும். இல்லைனா நான் பைக்லேயே வண்டி எடுத்துன்னு வந்துருப்பேன். ஒய்ஃபே வரேன்னா நான் தான் சொன்னேன், இந்த கிரவுண்டு காட்டினாமா. ஆமாம் ஆமாம், இந்த கிரவுண்ட் நல்லா இருக்காது, கஷ்டமாக இருக்கும். இங்கே நம்ம உட்காரத்துக்கும் இடம் இல்லை. அங்கே அந்த கிரவுண்ட் நல்லா இருந்துச்சு. மூச்சு விடவே 2 பாருங்க. ஆமாம், சுமங்கலியே நல்லா இருந்துச்சு. தண்ணி குடிக்கலாமா? தண்ணி எடுத்துருக்கா? ஏன்னா கேடாக இருக்கேன். நம்ம சாப்பிடல. ஐயோ, இங்கே கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. காலைல பர்ச்சேசிங் வேறு. ஐயோ, பிடிச்சிட்டாங்களா? போச்சு போ, பாட்டு போ. டிக்கெட் நான் உள்ள போட்டேன். அந்த நீ போய் பாட்டு போடு.
ஷாட் டிகே. அது எப்படி ஒரு சீசன் விளாடின அப்புறம் எடுத்துருவாங்களா, தூக்கிடுவாங்களா விளாட்லன்னா? இல்லை அது விளாட்னீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுவாங்களே, அப்போ என்ன ட்ரை அதான் உள்ளே போகிறது கஷ்டம் இல்லை. ஓ எல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டா? யார்? உதயகுமார் தெரியுமா? பொய்யாமொழி தம்பி. உதயகுமார் பொய்யாமொழி. இங்கே போரூர் சைடில் ஒன்று இருக்குது கோச்சிங், அவங்க பேர் என்ன, அவங்களுக்கு 2-3 டீம் இருக்குது. அது பேர் போரூர். ஜேபிஆர்லேயும் நிறையா பண்ணுறாங்க, ஜேபிஆர் கோச்சிங்லேயும். அப்படியா? ஜேபிஆர் 22 இயர்ஸ். இப்போ கூட 22 இயர்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு. இல்லை லீகில் செலக்ட் பண்ணதுக்கு ட்ரையல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. 22 இயர்ஸ் வருஷம் வைப்பாங்க அவங்க சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஓஹோ. இல்லை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க பார்ப்பாங்க பேட்டிங் பாலிங், அப்படி அவங்க ட்ரையல்ஸ்க்கு அனுப்புவாங்க. கான்ட்ராக்ட் இல்லைனா கஷ்டம் தான். ಅದ ಬರ್ತಿಲ್ಲದ ಇದು ರೆಡ್ ಕಲರ್ ಇಂಡಿಯಾ ಹೋಗ್ಬೇಕು ಮ್ಯಾಚ್ ಬರುತ್ತೆ ಕೊಂಬೋಲ ಪುನಃ ಕೊಂಬೋಲ ಅದು ரொம்ப ಎದ್ದಿನ ವೆயிಟ್ फोर डीके ऑन फायर डीके 4-6
ஹெல்மெட் போடாமல்